If sin x plus cosecant x is equal to 2, then sin power 19x plus cosecant power 20x is options 2 power 19, 2 power 20, 2 and 2 power 39. Sin x plus cosecant x is equal to 2. Cosecant x அப்படின்றது 1 by sin x. இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா sin x minus 1 the whole square ஓட எக்ஸ்பென்ஷன். So sin x minus 1 is equal to 0 and sin x is equal to 1. Cosecant x வந்து sin x ஓட reciprocal அப்படின்றதால அதுவும் 1. இப்போ sin power 19x plus cosecant power 20x is equal to 1 power 19 plus 1 power 20 which is equal to 2. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2. இப்போ இதை எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் போடுறதுன்றதை பார்ப்போம். sin x ஓட ரேஞ்ச் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். ஆனால் பாருங்க, இப்போ sin x நெகட்டிவாக ஆயிடுச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் cosecant xம் நெகட்டிவ். ஸோ sin x ப்ளஸ் cosecant x அப்படின்றது ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கணும். பட் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா sin x ப்ளஸ் cosecant x ஈக்குவல் டு +2ன்னு ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ sin x அப்படின்றது 0லேருந்து +1க்குள்ளே இருக்க ஒரு நம்பராக தான் இருக்கணும். ஆனால் இப்போ 0லேருந்து +1க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அதோட ரெசிப்ரோக்கலோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே 2 கிடைக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/2 எடுத்துக்கிறோம், அதோட ரெசிப்ரோக்கல் 2ஓட ஆட் பண்ணால் நமக்கு 5/2 தான் கிடைக்கும். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். ஸோ sin xோட வேல்யூ 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ cosecant xம் 1 தான். Sin power 19x plus cosecant power 20x is 1 plus 1 which is equal to 2.